பாலிடிக்ஸில் சீனியர் தான் ஆர்பி உதயகுமார். அரசியல் அனுபவம் கொண்டவர், கள அனுபவம் கொண்டவர். அதுலாம் எனக்கு குறை மதிப்பீடு இல்லை. அப்போ அவருக்கு அது தெரியும்ல, நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். அப்போ எப்படியாவது விஜயை தன் பக்கம் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். எப்படியாவது வந்துருங்க அப்படிங்கிறதும், கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புளிக்கு பயந்தவங்கலாம் என் மேலே வந்து படுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விஜயை கூப்பிடுறாரு. இப்போ எனக்கு இதில் சில கேள்விகள் எழுகிறது. நீங்கள் வந்து திமுக உங்களை காலி பண்ணிவிடுவோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்கிறீங்க. இப்போ திமுக ஆட்சியில் பண்ண இருக்குது. இப்போ யார் அதிமுக ஆட்சியில் இருக்குது? இப்போ திமுகலாம் ஆட்சியில் இருக்குது. கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு கூட திமுக நினைத்திருந்தால் தாவேக்காவை கார்னர் செய்து தாவேக்காவை அடக்கி ஒடுக்கி அழித்தொழிக்கும் வேலைகளை செய்திருக்கலாம். விஜயை வரைக்கும் கூட கைது பண்ணியிருக்கலாம். திமுக அது இதாக பண்ணிச்சா? புஷி ஆனந்தை கைது பண்ணிச்சா? ஆதவர்ஜனாவையாவது கைது பண்ணிச்சா? யாரையாவது இந்த கட்சியில் இருக்கவங்களை கைது பண்ணியிருக்கா? மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதியில் அவன் தான் பொறுப்பு, பிரேயர் அவன் தான் வந்து என்ன சொல்கிறது, பிரதான ஒரு இந்த வழக்கில் வந்து அவர் ஏதோ ஒரு இடத்துல நடவடிக்கை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் அவரை கைது பண்ணாங்க. அதை தாண்டி என்ன பண்ணிட்டாங்க உங்களை? சிஎம் தெளிவாக சொல்கிறாரு, நான் இதை அரசியலாக்க விரும்பலை, நான் யார் மீதும் தனிப்பட்ட முறையில் பரஸ்பரம் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தவிர்ப்போம், இனி இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் தடுப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு வழிவகையை செய்வோம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு, எந்த கட்சி தலைவனும் தன் தொண்டன் சாகுவதை விரும்ப மாட்டான். இதெல்லாம் தாவேக்காவை அழிக்கிற முயற்சியா?